வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மெயின் திங் நம்ம அவுட்கம் என்ன? இன்கம் தான். கடைசியில் எவ்வளோதான் நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் காசு தான் இஸ் அ மெயின் திங் ஃபார் எவ்ரி திங். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. இந்த ப்ளூ பிரிண்ட்ல நான் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் பாஸ்ட் 3 இயர்ஸாக, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணேன், அதை எப்படி மாற்றிக்கிட்டேன், அது எப்படி அந்த கிளைண்ட் கிட்ட பேசி நான் இன்கம்மை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணேன். பிகினிங்கில் நானும் உங்களை மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். லிட்ரலி 30K கிட்ட லாஸ். 3 இயர்ஸ் முன்னாடி ஜஸ்ட் என் இன்கம் வந்து ஒரு 4 டிஜிட் இல்லை 3 டிஜிட் நம்பரில் தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ 6 டிஜிட் ஃபிகராக இன்கம் மாறி இருக்கு. ஸோ எல்லாமே நான் பில்ட் பண்ண ஒரு ஹை ஜாக்கிங் சிஸ்டம். ஹாய், நான் உங்களை அரவிந்த் ஃப்ரம் ராப்டப் டிஜிட்டல் அகாடமி ஃபவுண்டர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்லாம் ஆரம்பிக்க மாட்டேன். ஸோ ஃப்ரீலான்சிங் கிட் அப்படி ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். என் கையில் இருக்க இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்ல, மிகப்பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுதான் ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்க நான் வர சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நிறைய ஃப்ரீலான்சர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பிகினர்ஸ், கெரியர் ஷிஃப்ட் பண்ணுற பர்சன், ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லை ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ எனிவே, இந்த 0 to 50K ஃப்ரீலான்சிங் ப்ளூ பிரிண்ட் யாருக்காகனா, இது உங்களுக்காக தான் நான் பில்ட் பண்ணது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, லிட்ரலி நானும் உங்களை மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எனக்குன்னு ஒரு வெறி வந்துச்சு. வேலைக்கே போகக்கூடாதா, பிஸ்னஸும் ஆரம்பிக்கக்கூடாதா, ஏதோ ஒன்று பண்ணணும், ஆனால் சைடு இன்கம்மாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு காலேஜ் டைம்லேயே நான் ஆரம்பித்தேன். ஸோ ஃப்ரீலான்சிங் தாங்க. அப்படி என்னடா ஃப்ரீலான்சிங் இருக்குது, எப்படா அதில் சம்பாதிக்க முடியும்னு ஸ்டார்ட் பண்ணேன். 3 இயர்ஸ் முன்னாடி ஜஸ்ட் என் இன்கம் வந்து ஒரு 4 டிஜிட் இல்லை 3 டிஜிட் நம்பரில் தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ 6 டிஜிட் ஃபிகராக அது இன்கம் மாறி இருக்கு. ஸோ எல்லாமே நான் பில்ட் பண்ண ஒரு ஹை ஜாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நானும் ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களை மாதிரி தான், ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ஃப்ரீலான்சிங் மூலமாக எப்போ இன்கம் ஏர்ன் பண்ணுறது, என்ன ஸ்கில் கற்றுக்கிறது, நிறைய டவுட்டு. லேர்னிங் ஃபேஸ்லேயே எனக்கு லிட்ரலி 1 இயர் போயிடுச்சு. ஸோ இன்கம் ஃபேஸ்க்கே நான் வரலை. சரி, என்னதான் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறோம். ஸோ அந்த லேகை நான் கண்டுபிடிச்சி கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக்கலான ஹைஜாக்கிங் சிஸ்டம் ஒரு பில்ட் பண்ணேன். எப்படி ஈஸியாக ஃப்ரீலான்சிங் பண்ணணும், எப்படி ஈஸியாக கிளைண்ட் எடுக்கணும், எப்படி ஈஸியாக கிளைண்ட்டு இருந்து ஹை பேமெண்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக 3 இயர்ஸாக கன்சிஸ்டன்ஸாக உட்காந்து நான் பில்ட் பண்ணேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ எனிவே, திஸ் இஸ் அரவிந்த். என்னோட ஃபுல் ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சது, இப்போ எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, ஃப்ரீலான்சிங் மூலமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவை போடுறேன். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். ஒரே நாளில் ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரனார் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க, அப்படித்தானே? ஹாய் லேனா, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே என்னோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னி நான் ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு, சைடில் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு, அப்புறம் டீ கடையிலையோ பானிபூரி கரண்ட்டு பிஸ்னஸை பேசிட்டு, ஸோ அப்புறம் தான் கான்டென்ட் க்ரியேஷன் அப்படி ஒரு ஜேர்னிக்குள்ளே உள்ளே வந்தேன். இந்த ஜேர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் லைஃபே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கான்டென்ட் க்ரியேஷன் மூலிமா எனக்கு நிறைய கனெக்ஷன் கிடச்சி, நிறைய கிளைண்ட் கிடச்சாங்க. அது மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணேன். அதை வச்சு நிறைய பேர்த்துக்கு டொனேஷன் பண்ணேன். அடுத்தடுத்து என்னோடய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டு நிறைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இமேஜஸ், ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஃப்ரீலான்சிங் மூலமாக நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான். ஸோ என்னாலே முடியுதுன்னா உங்களாலே கண்டிப்பாக முடியும். ஸோ எல்லாரும் அந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. இப்படி ஆரம்பித்து இப்போ இந்த லெவலில் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ என்னாலே முடியுது அப்படின்னா ஏன் உங்களால் முடிய மாட்டேங்குது? ஏன் அப்படின்னு நான் சொல்லட்டுங்களா? கம்ஃபர்ட் ஜோன். இந்த இடத்த விட்டு நீங்கள் இந்த க்ரோத் ஜோனுக்கே மாற மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் ஸ்டக் ஆயிருங்க இங்கே. அடுத்து டவுட் வந்துடுது உங்களுக்கு, என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ணணும், ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ரோட் மேப் உங்ககிட்ட இல்லை. சரி, ஆல்ரெடி இருந்தாலும் என்கிட்ட ஸ்கில்லே இருந்தாலும் அது எப்படி ஸ்ட்ரக்சராக கொண்டு போய் பாசிவ் இன்கம்மை எப்படி ஆக்டிவ் இன்கம் மாற்றுறதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல, கரெக்டான டைரக்ஷன் கிடைக்கல. ஸோ எப்படி அந்த சிஸ்டமை பில்ட் பண்ணுறது, எப்படி அதை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகலை கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறது 0 to 50K ஃப்ரீலான்சிங் ப்ளூ பிரிண்ட். இது வந்து யாருக்காக அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ், பிகினர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்,
இல்லை கரியர் ஷிஃப்ட் பண்ணுற பர்சன், ஹவுஸ் ஒய்ஃபு, இந்த மாதிரி சைடு இதெல்லாம் இன்கம் பண்ணணும், வீட்டிலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணணும். ஏன் ஃப்ரீலான்சிங் நான் சூஸ் பண்ணேன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு 4 years டிகிரி தான் படித்தேன், அதுவும் ஐடி ரிலேட்டடாக தான் படித்தேன். ஸோ எனக்கு தெரியும் ஃபியூச்சர் எதை நோக்கி இருக்க போகுது, ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது. உங்களுக்கும் தெரியும் இப்போ ஐடி செக்டரில் எந்த நிலைமையில் இருக்குது, ஏஐ வந்து எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அதை நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் ஃபியூச்சர் இருக்க போகுது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒர்க் போகணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறிதான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. காலேஜ் டைமில் எனக்கு வந்து ஒர்க்கே போகக்கூடாதுன்னு தான் இருக்க வெறி. நானே என் கோர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 4 years கோர்ஸ் தான் படித்தேன். ஜஸ்ட் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்து டைப் பண்ணுறதுக்கு பிடிக்கும், கம்ப்யூட்டர் கீபோர்டை தட்டுறதுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த கோர்ஸ் எடுத்து படித்தேன். அப்புறம் ஐடியில் அதுக்கு ஐடி செக்டர் அப்படின்னு ஃபேமிலி ப்ரெஷரு, ரிலேட்டிவ் ப்ரெஷரு, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எனக்கு மென்டல் ப்ரெஷர் ஆயிடுச்சு. நான் என் கோலில் ஃபிக்ஸ்டாக கரெக்டாக இருந்தேன். நான் பண்ணால் ஓன் எம்பையர் தான் பில்ட் பண்ணுவேன், நான் எனக்குன்னு ஒரு பிராண்ட் தான் பில்ட் பண்ணுவேன் தவிர அடுத்தவனுக்கு கீழே எப்போ நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ 9 to 5 ஜாபோ வேறு எங்கேயுமே நான் போய் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் அப்போவே என் மைண்ட் செட்டை கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனிவே, இந்த ப்ளூ பிரிண்ட் யாருக்காகன்னு சொல்லிட்டேன், எதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னலாம் இந்த இதில் இருக்குது ப்ளூ பிரிண்ட்டில் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும், கரெக்டாக? இந்த ப்ளூ பிரிண்ட்டில் நான் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் பாஸ்ட் 3 yearsஆ, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணேன், அதை எப்படி மாற்றிக்கிட்டேன், அது எப்படி அந்த கிளைண்ட்கிட்ட பேசி நான் இன்கம்மை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர்டாக ஒன்றா லைன் பை லைனுமா உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி, அதுவும் ஈஸியான தமிழில், சிம்பிள் தமிழில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு பிகினராக இருந்தாலும் தமிழே தெரியாதவங்க கூட ஈஸியாக எனக்கு கற்றுக்கிற அளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எனிவே அந்த கோர்ஸஸ், ஸோ இட்ஸ் நாட் அ கோர்ஸ், இட்ஸ் அ சிஸ்டம் பில்டட் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த சிஸ்டமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த சிஸ்டமில் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை இன்னும் ஸ்கில்லே சூஸ் பண்ணலை, இல்லை சூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ஸ்கில் எடுத்தால் கரெக்டாக ஃப்யூச்சரில் ஏஐ வந்து ஓவர் கம் பண்ணாது, அப்படி அந்த ஏஐ ஓவர் கம் பண்ணாலும் ஏஐ கூட எப்படி ஒர்க் ஃப்ளோவோட நம்ம அந்த ஸ்கில்லை கொண்டு போக முடியும், தென் எப்படி அந்த ஸ்கில்லை கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கணும், டெய்லி என்னென்னலாம் பண்ணணும், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், தென் எப்படி கிளைண்ட் அவுட்ரீச் பண்ணுறது, எப்படி நம்ம கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக்கான திங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவங்ககிட்ட எப்படி இன்கம் எடுக்கிறது. மெயின் திங் நம்ம அவுட்கம் என்ன, இன்கம் தான். கடைசியில் எவ்வளோதான் நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் காசு தான் இஸ் அ மெயின் திங் ஃபார் எவ்ரி திங். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. எல்லா ஹியூமன்ஸ்க்கும் காசு வேணும், காசு இருந்தால் தான் ரன்னே பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே இருக்க பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஈவன் அது இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை அக்காக்கோ அண்ணாக்கோ கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும், இல்லை வாங்கியாவது வீட்டில் கொடுக்கணும், இல்லை சைடாக ஒரு இன்கமாவது ஏர்ன் பண்ணணும், இல்லை மெயின்காகவே ஏதாவது ஏர்ன் பண்ணணும். ஏன்னா வேலை கிடைக்க மாட்டேது நிறைய பேர்த்துக்கு, இப்போ எந்த செக்டராக இருந்தாலும். அப்படியே அந்த ஒர்க் கிடைச்சாலும் இட்ஸ் ப்ரெஷர், இல்லைனா ஈஸியாக தூக்கிடுறாங்க, லே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஸோ சைடில் நமக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி பில்ட் பண்ணணும். இந்த ஸ்கில்லை வச்சு ஃப்யூச்சரில் நானும் ப்ரோ உங்களை மாதிரி ஒரு ஏஜென்சி பில்ட் பண்ணணும், ஒரு இந்த அளவுக்கு 0 rupeesலேருந்து ஒரு 6 figure இன்கம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேல்யூபிளாக இந்த கோர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா இதையும் ரிவ்யூ கூட பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேல்யூபிளாக இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் இது என்ன ப்ரோ ரெக்கார்டிங் செஷன் தான், அப்படி என்ன ப்ரோ இதில் இருக்க போகுது. நீங்கள் ஜாயின் பண்ணக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் ப்ரைவேட் கம்யூனிட்டியில் உங்களை ஆட் பண்ணுவேன். ப்ரைவேட் கம்யூனிட்டியில் உங்களை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபுல் கோல் செட்டப் எல்லாமே நம்ம அதில் பண்ணுவோம். ஸோ உங்களை 0 to 50K எப்படிலாம் ஃப்ரீலான்சிங்காக மாற்ற முடியும், எப்படிலாம் மாறலாம், அப்படி எல்லாமே அந்த சிஸ்டமில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க, தேங்க்யூன்னு சொன்னால் போயிடாதீங்க. இவ்வளோ யோசிச்சிங்களே என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்ன இது மூலமாக எனக்கு அவுட்கம்மு, நான் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், ஸோ என்னென்னலாம் உள்ளே இருக்குது, இதெல்லாம் கேட்காம போயிட்டீங்கன்னா எப்படி? ஸோ எனிவே ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும், மைண்ட் செட்டை எப்படி மாற்றணும், எப்படி சோஷியல் மீடியா டீடாக்ஸ்லேருந்து வெளியே வர்றது, மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, எப்படி ஒரு கிளைண்ட்டை
அவங்க சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது, அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகிறது, எப்படி ஹை பே ஆஃப் அமௌண்ட் நம்ம பேசி அவங்க கிட்ட வாங்குறது, அப்படி எல்லாமே இந்த கோர்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இன்கம் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே கிளியராக இந்த ஒரு சிஸ்டமில் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த இடத்துலையுமே சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இருந்தால் அது பெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம ரேபிட் அப் டிஜிட்டல் அகாடமியை நம்பர் 1 தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஃப்ரீலான்சிங் கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டு. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. ஸோ அதுக்காக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இந்த சிஸ்டமில் என்னென்ன அவுட்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃப்ரீலான்ஸராக டோட்டலாக மாற்றிடுவோம். 0 to 50K ஏர்ன் பண்ணுற அளவுக்கு கேப்பபிள் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, உங்களை 0 to 50K ஃப்ரீலான்சிங்னா எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நான் அந்த இடத்துல இல்லைனாலும் கம்யூனிட்டி பீப்புள்ஸில் உங்களை மாதிரி நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன மாதிரி இருக்கவங்களும் உள்ளே இருப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இதில் எந்த டவுட்னாலும் அந்த கம்யூனிட்டியை வந்து கேட்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார். 5000 ரூபா போன் 2500 சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா இருவீங்க சார்.